தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. விஜயனுடைய தெறி படம் ஜனவரி 15ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தெறி படத்தினுடைய ரீ-ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை அப்படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் தானு வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத நிலையில் விஜய் நடித்த அந்த தெறி படம் ஜனவரி 15ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருந்தது. அவருடைய ரசிகர்கள் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுவும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு தயாரிப்பாளர் தானு. இந்த அறிவிப்பு பற்றிய முழு விவரங்கள் என்ன? ஏற்கனவே ஏமாற்றம் அடைந்த விஜய் ரசிகர்களுக்கு மற்றும் ஒரு ஏமாற்றமாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத காரணத்தினால தெறி திரைப்படம் ரீ-ரிலீஸ் வருகிறது என்ற செய்தியை கேட்டு கொண்டாடி கொண்டிருந்த விஜய் ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக தெறி திரைப்படத்துடைய ரீ-ரிலீஸும் மாற்று தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவரது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார். பொங்கலை தொடர்ந்து பல்வேறு படங்கள், ஜனநாயகன் உள்ளிட்ட படங்கள் வெளியாவதன் காரணமாக, வாத்தியார், திரௌபதி 2 ஆகிய திரைப்படங்கள் வெளியாவதன் காரணமாக புது படங்களுக்கு ஸ்கிரீன் அலோகேட் செய்வதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ப்ரொடியூசர்ஸுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தானு அவரது எக்ஸ்தல பதிவுல தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஜனநாயகனுக்கு பதிலாக தெறி திரைப்படம் வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில புதிய படங்களுடைய தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தெறி ரீ-ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக பட தயாரிப்பாளர் தானு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.